ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். நான் எப்போவுமே எவரி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது த வெரி ஃபர்ஸ்ட் செஷன், வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸில் என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் வந்து சோர்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அப்போது நான் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பிஐபி வெப்சைட் பாருங்கள். ஏன்னா பிஐபி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்டு. அண்ட் கவர்மெண்ட்லேருந்து ஆத்தென்டிகேட்டடாக எல்லா டேட்டாவும் இன்ஃபர்மேஷனும், எஸ்பெஷலி இந்த ஸ்கீம்ஸு, அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்ட்ஸ் டேட்டா லைக் சென்சஸ் ஆகட்டும், இல்லை வந்து செக்ஸ் ரேஷியோ, பர்த் ரேட்டு, இல்லை இண்டஸ்ட்ரி, ஜிடிபி, ப்ரொடக்ஷன், ரைஸு, இந்த மாதிரி இத்தனை மில்லியன் டன்ஸ், வாட்எவர், இது எல்லாமே டேட்டா. அப்புறம் கவர்மெண்ட்டோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு எல்லாமே, இது எல்லாமே பிஐபி தான் நல்ல சோர்ஸு. பிஐபியில் தான் நமக்கு ஆத்தென்டிகேட்டடாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதனால் பிஐபி டெஃபினட்டாக பார்க்க வேண்டிய ஒரு சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் நாங்களுமே வந்து ஐஏஎஸ் கூகுள் வெப்சைட்டை கண்டென்ட் ரெடி பண்ணும்போது பிஐபியிலேருந்து கண்டென்ட்லாம் எடுத்து தான் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்றதான் நான் அந்த வெரி ஃபர்ஸ்ட் செஷன் சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா பிஐபி இஸ் மோஸ்ட் ட்ரஸ்டபிள் as far as Indian government or India is concerned, as far as the data related to Indian government or as such India is concerned, right? ஸோ இந்தியா கவர்மெண்ட் அதை பொறுத்தளவில் எல்லா டேட்டாவுமே ரொம்ப ட்ரஸ்டபுளாக ஒரு இடத்துல எடுத்துக்கணும்னா பிஐபி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? ஃபைன். இப்போது இன்னைக்கு காலையில் ஒரு 12:22 அந்த பிஐபி வெப்சைட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி, சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கர் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் அகாடமி மேலே 5 லட்ச ரூபா பெனால்ட்டி போட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் அந்த நியூஸ். இப்போது இந்த 5 லட்ச ரூபா எதுக்காக பெனால்ட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2022 அந்த வருஷம் நடந்த ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, அதுக்கப்புறம் இன்டர்வியூலாம் முடிஞ்சு 2023 ஃபைனல் ரிசல்ட் போடுவாங்க இல்லையா, அந்த ரிசல்ட்டில் இவங்க சங்கர் ஐஏஎஸ் அகாடமி ஒரு விளம்பரம் இல்லை, நிறைய விளம்பரத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவுட் ஆஃப் 933 பேரில் 336+ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸு, நாங்கள் வந்து யூபிஎஸ்சி ரிசல்ட்டில் ஒரு 30%க்கு மேலே நாங்கள் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணி ஒரு விளம்பரங்கள் நிறைய போட்டிருக்காங்க. இப்போது இந்த சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நிறைய ஐஏஎஸ் அகாடமி ஃபேக் போலி விளம்பரங்கள் போட்ட ஐஏஎஸ் அகாடமிக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்பினதுல சங்கர் ஐஏஎஸ் அகாடமியும் ஒன்று. அப்போ நோட்டீஸ் அனுப்பிச்சு சங்கர் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் அகாடமிலேருந்து 336+ அப்படின்னு போட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கு ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லி டேட்டாலாம் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து சங்கர் ஐஏஎஸ் அகாடமி அதுலேயும் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இவங்க 336+ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் வந்து 333 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 333 பேரில் 221 பேர் வந்து ஃப்ரீ மார்க் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி வேறு காம்பினேஷன் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 12 பேர் தான் அங்கே ஜிஎஸ்பிசியும் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் சிசிபிஏக்கு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன ஒரு மொல்ல மாதிரி வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பிஐபிலே இருக்கிற இன்ஃபர்மேஷன். நானாலாம் என் சொந்த கதையெல்லாம் சொல்ல, பிஐபிலே ஆத்தென்டிக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்னன்னா, பில்ஸ், அதாவது பில்ஸில் ஒரு ஃபோர்ஜரி வேலை. என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த மொல்ல மாதிரித்தானே என்னன்றதை இன்னும் நல்லா கிளியராகவே சொல்லிடுறேன், நல்லா கேளுங்க. 5/6/2022 ப்ரிலிமினரி எக்ஸாம் நடந்தது. 22/6/2022 ப்ரிலிமினரி எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. சரிங்களா? இப்போது லாஜிக்கலாக என்னென்னா, 5/6/2022 நடக்கிற ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு அக்டோபர் 2021 ஒருத்தன் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிடுவான். அதுதான் லாஜிக். அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ இல்லை 8 மாதமோ முன்னாடி தான் ஒருத்தவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுவாங்க. இதுதான் லாஜிக். அப்போ 5/6/2022 நடக்கிற ப்ரிலிமினரிக்கு ஒருத்தர் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஒன்று அக்டோபர் 2021 ஜாயின் பண்ணியிருக்கணும், இல்லை செப்டம்பர் 2021, இல்லை டிசம்பர் 2021, இல்லை ஜனவரி 2022 கூட வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்க கொடுக்குற அந்த டேட்டா சப்மிஷன், சிசிபிஏக்கு கொடுத்த ப்ரூஃபில் 9/10/2022 டேட் போட்ட பில் ரெசிப்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, நான் எதுவுமே சொல்லலைங்க, இது என் சொந்த கதையெல்லாம் இல்லைங்க, நான் பொறாமையில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து பிஏபி வெப்சைட்டில் அவங்க சிசிபிஏவே ரிலீஸ் பண்ண ப்ரெஸ் ரிலீஸில் இருக்கிற ஒரு டேட்டா. அப்போது எவ்வளோ ஏமாற்றிருக்காங்க
மாணவர்களை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? ஃபைன். இப்போ எதுக்கு நான் இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல 2019 மே மாதம் நக்கீரன் டிவியில் இதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். அப்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இவன் பொறாமையில் பேசுகிறான், இவன் ஜலஸில் பேசுகிறான், இவனுக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியலை, அதனால இப்படி பேசுகிறான்னு என் மேலே நிறைய பேர் வந்து இது பண்ணாங்க. சங்கர் ஐஏஎஸ் அகாடமி ஒரு அட்வொகேட் நோட்டீஸே எனக்கு அனுப்பிச்சாங்க. சரிங்களா? நான் அதுக்கெல்லாம் எதுக்கும் பயப்படல, அசரவே கிடையாது. அப்புறம் இன்னும் வேறு சில அகாடமியை நான் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் மிரட்டினாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆனால் எதுக்குமே நான் அசரலை, திணறலை. ஏன்னா நான் பேசின அத்தனையும் உண்மை. அந்த டைமில் இருந்து இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக கவுன்சிலிங் வரும்போது என்கிட்ட கேட்பாங்க, ஏன் சார் உங்கள் இன்ஸ்டிடியூட்டில் மட்டும் இவ்வளோ ஃபோட்டோஸ் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க, அவங்கெல்லாம் அவ்வளோ ரிசல்ட் கொடுக்குறாங்க, உங்களால் ஏன் அவ்வளோ ரிசல்ட் கொடுக்க முடியல அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து இருக்கிற உண்மையான பொசிஷனை சொல்லுவேன். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் மூஞ்சி முன்னாடியே நிறைய பேர் வந்து, சார் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க முடியலன்னா நீங்கள் ஏன் சார் அவங்கள போயிட்டு ப்ளேம் பண்ணுறீங்க, உங்களுக்கு கொடுக்க முடியலன்னு ஒத்துக்குங்க சார் அப்படின்னு நிறைய பேர் ஆஸ்பிரண்ட்ஸுமே இல்லை பேரண்ட்ஸுமே என்னை மூஞ்சிக்கு நிறையவே ஒரு மாதிரி போய் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த வெளியில் போய் தப்பாகவும் பேசியிருக்காங்க. இது எனக்கும் தெரியும். சரிங்களா? ஐ டோன்ட் கேர், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஏன்னா நான் உண்மையை தானே பேசுகிறேன். அதனால் எனக்கு அதை பற்றி பயமே கிடையாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் படிக்கணும்னு வர்றீங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு வர்றீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் புத்தி கொண்டு நீங்கள் யோசிக்கணும், இது கரெக்டாக தப்பா, இது சரியா தவறா. இப்போ நானே பேசுகிறேன்னா அதில் என்ன உண்மை என்ன பொய், இது லாஜிக்கலா அப்படின்னு யோசிக்கணும். லாஜிக்கலாக யோசிக்க தெரியாதவங்க இந்த ப்ரிப்பரேஷனுக்குள்ள வர்றதே ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு என் மேலே கோபம் வந்தாலும் சரி, நான் கொஞ்சம் ஹார்ஷாகவே சொல்கிறேன், லாஜிக்கலாக யோசிக்க தெரியலன்னா வராதிங்க. அது ஒரு முட்டாள்தனமான ஒரு டெசிஷன் மேக்கிங் மெத்தட். ரைட்? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டிடியூட்டில் போனால் ரிசல்ட் கொடுத்துருவாங்க. எந்த இன்ஸ்டிடியூட்னாலும் சரி, நம்ம இன்ஸ்டிடியூட்னாலும் சரி, எந்த இன்ஸ்டிடியூட்னாலும் சரி. அண்ட் ஒரு இன்ஸ்டிடியூட்டில் வந்து இத்தனை பேர் ஃபோட்டோ காட்டினா, ஆஹா இந்த இன்ஸ்டிடியூட் பயங்கரமாக ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா முட்டாள்தனம். இங்கே வந்து இன்ஸ்டிடியூட்ஸ் நாங்கள் பண்ணுற வேலை சொல்லி கொடுக்கறது மட்டும்தான் எங்கள் வேலை. நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ். எந்த இன்ஸ்டிடியூட் போனாலும் அந்த ஸ்டூடெண்ட் படித்தா மட்டும்தான் ரிசல்ட் வரும். இப்போ சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் 336 ப்ளஸ்ன்னு ஒரு விளம்பரம் கொடுத்துருக்கதை பார்த்துட்டு நான் போய் அந்த இன்ஸ்டியூட்டில் படித்தா நானும் இந்த 336 ப்ளஸில் ஒரு ஆளாக ஜெயிச்சிருவேன்னு நீங்கள் நினைக்கிறது முட்டாள்தனம். ஏன்னா இந்த முட்டாள்தனத்தை தான் அவங்க காசாக்குறாங்க. அதாவது ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஃபேக். எந்த இன்ஸ்டிடியூட்ஸும் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியாது, ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குற இன்னொரு கொஸ்டின்னா, ஓகே இன்னைக்கு சங்கர் ஐஏஎஸ் அகாடமி பற்றி பிஐபியில் இப்படி வந்துருச்சு, அப்போ மற்ற ஐஏஎஸ் அகாடமிலாம் உண்மையா அப்படின்றது ஒரு டவுட் இருக்குது. மற்ற ஐஏஎஸ் அகாடமியும் இதே ஃப்ராட் வேலைங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதையும் நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வீடியோவில் பிஹைண்ட் ரூட்ஸில் மற்ற சேனலில் பேசும்போது சொல்லியிருக்கேன். எனக்கு பயம்லாம் இல்லை, ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன். ஆஃபீஸர்ஸ்ன்னு நேமை வச்சு அதிகாரிகள் பேரை போட்டு, ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேரை போட்டு ஃபோட்டோ போட்டு விளம்பரம் பண்ணுறது, இல்லாட்டி ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் இந்த அகாடமியை நடத்துகிறாங்கன்னு ஒரு ஃபேக்காக விளம்பரம் பண்ணிக்கிட்டு அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நிறையா ஃபேக் ரிசல்ட்ஸை உள்ளே கொண்டு போட்டு நிறையா பண்ணுறாங்க. இதெல்லாமே நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் ஒன்றொன்னா இந்த சிசிபியை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையும் கூட. சரிங்களா? ஸோ இங்கே யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் படிக்க வர்றீங்க இல்லையா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமில் சிசாட் ஆப்டிடியூட் பேப்பர்னு ஒன்று இருக்குது, பேப்பர் 2. அந்த ஆப்டிடியூட் பேப்பருக்கு லாஜிக்கலாக யோசிக்க தெரியணும். அதுதான் லாஜிக்கல் ரீசனிங். நீங்கள் எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ தெரிஞ்சவங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரீசனிங், ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாஜிக் தெரிஞ்சவங்க அவங்களுக்குலாம் கேட்டு பாருங்கள். எப்படிரா ஒரு அகாடமி 300 சில்லற ரிசல்ட் கொடுக்க முடியும்? இல்லை 100 ரிசல்ட் கூட ஒரு அகாடமியால் கொடுக்கவே முடியாதுங்க. ஒரு அகாடமி 5-10 ரிசல்ட் தாங்க. அதுவும் வந்து அந்த அகாடமியில் இருக்கிற ஸ்ட்ரென்த், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தாங்க ரிசல்ட்டு. இதை நான் எப்போவுமே ஒத்துக்கிறேங்க. நம்ம இன்ஸ்டிடியூட்லேயே நான் எப்போவுமே 1, 2, 3 தாங்க சொல்லுவேன். இல்லாட்டி சில நேரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெம்பு இருக்குது, பயமே கிடையாது. ஏன்னா நான் உண்மையை தானே பேசுகிறேன். இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் தானே.
இது காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் வருஷத்தில் 800 வேக்கன்சி 900 வேக்கன்சி அதுக்குள்ளே தானே கொடுக்க முடியும். ஒரே இன்ஸ்டியூட்டில் எப்படி 100 250 அப்படிலாம் அப்படிலாம் நான் சத்தியமாக என்னால் முடியவே முடியாது, நான் ஒத்துக்கிறேங்க. சரிங்களா? ஆனால் நீங்களும் கொஞ்சம் யோசிங்க லாஜிக்கலாக. ஆனால் இன்ஸ்டிடியூட்டுக்கு போனால் ரிசல்ட் வரும், இந்த இன்ஸ்டிடியூட் போனால் நான் ஐஏஎஸ் ஆயிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம். நம்ம இன்ஸ்டிடியூட்லேயுமே நாங்கள் சொல்லி தான் தர்றோம், ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் படிக்கிறது தான். ஸோ அதுதாங்க லாஜிக். இப்போ என்னென்னா இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அவங்க எடுத்திருக்க இந்த மெஷர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் எதிர்பார்ப்பு. ஏன்னா இந்த ஒரு அவேர்னஸ் பேரண்ட்ஸ்க்கும் வரணும், ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் வரணும். அண்ட் நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு சிவில் சர்வெண்ட்டாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக போகிறீங்க அப்படின்னா இப்போ இருந்தே லாஜிக்கலாக யோசிங்க, புத்தி கூர்மையோடு இருங்க. சரிங்களா? இந்த எத்திக்கல் அன்எத்திக்கல் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. இன்னைக்கு உலகத்திலேயே வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ன ஒரு பிரின்சிபல் கொடுக்குறாங்கன்னா ஃபேர் ட்ரேட் மெக்கானிசம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரிங்களா? இதை தாங்க நானும் பல வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். எஸ், இந்த கோச்சிங் இண்டஸ்ட்ரியில் நாங்களும் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த பிஸ்னஸ் ஃபேர் அண்ட் எத்திக்கலாக இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன். ஏன்னா என்னை அவங்களோட கம்பேர் பண்ணுறாங்க, அவங்க அன்எத்திக்கலாக பிஹேவ் பண்ணுறாங்க. என்ன அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் ஏதோ அவங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அது கிடையாது, அவங்க அன்எத்திக்கலாக இருக்காங்க. திஸ் இஸ் நாட் ஃபேர். ஸோ எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அதுவும் இந்த மாதிரி கரியர் எஜுகேஷன் இந்த மாதிரி ரிலேட்டட் பிஸ்னஸில் அந்த ஃபேர் அண்ட் எத்திக்கல் மீன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது உலக நாடுகள் அளவில் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்லேயே ஃபேர் ட்ரேட் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு பிரின்சிபலாக வச்சு தான் உலக நாடுகளுக்கிடையே வர்த்தகம் நடக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கோச்சிங் இண்டஸ்ட்ரியில், அதுவும் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் கோச்சிங் இண்டஸ்ட்ரியில் ஃபேர் அண்ட் எத்திக்கல் மீன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் இப்போவே இதெல்லாம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் நாளைக்கு நீங்கள் ஒரு சிவில் சர்வெண்ட் ஆனீங்கன்னா இந்த சமுதாயத்தில் இந்த சமூகத்தில் நீங்கள் நினச்ச மாற்றங்களை கொண்டு வர முடியும். சரிங்களா? தட்ஸ் இட். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.